வணக்கம் நண்பர்களே. பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒன்றான ஹம்ச யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ ஹம்ச யோகம் இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அதாவது ஒரு லக்னத்துக்கு கேந்திர வீடுகள் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 போன்ற வீடுகளில் குரு அமர்ந்து அந்த குரு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் ஹம்ச யோகத்திற்கான விதி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த உதாரணத்தை பாருங்கள். இதில் 2 லக்னம் போட்டிருக்கேன். ஒன்று மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு 4வது வீடாகிய கடகத்தில் குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு ஹம்ச யோகத்தை குறிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு துலாம் லக்னத்துக்கு 10ஆம் வீடு ஆகிய கடகத்தில் குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு ஹம்ச யோகம் குறிக்கும். அப்போ இந்த ஹம்ச யோகம் எந்தெந்த லக்னத்துக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம், துலாம், கடகம், அதுக்கப்புறம் மகரம் போன்ற லக்னங்களுக்கு இந்த ஹம்ச யோகம் பொருந்தும். இதுலேயும் குறிப்பாக அதிகமான நற்பலன்கள் பெறக்கூடிய லக்னங்கள்னு பார்த்திங்கன்னா மேஷமும் கடகமும். ஏன்னா துலாமும் மகரமும் உங்களுக்கு குருவுக்கு எதிர்மறையான லக்னங்கள். அப்போ இந்த ஹம்ச யோகம் ஒரு ஜாதகருக்கு மத்தியம வயசில் குரு தசை நடக்கும்போது கண்டிப்பாக இந்த ஹம்ச யோகமானது முழுமையான பலன்களை கொடுக்கும்.